இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 6th மேக்ஸில் டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு தான் பார்க்க போகிறோம். லெசன் 1 பின்னங்கள். பின்னங்களில் பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 2 கலப்பு பின்னத்தை வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும். ஸோ எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே இருக்கிற பகுதியை இதை வந்து மல்டிப்ளை பண்ணும். 7 நாள் 28. ஸோ அதை வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணணும். கீழே இருக்கிறது எப்பயுமே கலப்பு பின்னத்தை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மேலே இருக்கிறத வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ அப்போ 7 நாள் 28 ப்ளஸ் இங்கே இருக்கிற 3 வந்து அப்படியே எழுதிக்கிறோம். டிவைடட் பை கீழே இருக்க 4 வந்து மாறாது. ஸோ அது அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இதை எப்படி என்ன பண்ணோம், கீழே மல்டிப்ளை பண்ணி மேலே ப்ளஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரியே வந்து கீழே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 6 2 12 ப்ளஸ் இங்கே இருக்கிற 1 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது 2. ஸோ டிவைடட் பை 2. இப்போது 28ஐயும் 3ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 31. கீழே இருக்கிற 4 வந்து அப்படியே எழுதிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 + 1 13 டிவைடட் பை 2. இது மேலே இருக்கிறத வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பகுதி வந்து சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ சேமாக இருக்கா, இல்லை அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4, 2. ஸோ இது வந்து ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும். 2 2 4 1 2. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும். 1 2 இந்த 1 அப்படியே எழுதிடும். ஸோ கீழே 1 வந்தனால ஸ்டாப் பண்ணிடும். ஸோ 2 2 4 இதுதான் வந்து மீசிமா, அதாவது எல்சிஎம் = 4. அப்போது நம்ம கீழே இருக்கிறதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது வந்து சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கீழே இருக்கிற நம்பரை வந்து நம்ம சேமாக்கணும். 4ன்னு வரணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 4 வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 4 வர்றதுக்கு இந்த 4 அப்படியே வந்துடும். ஸோ 31 அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே இருக்க ப்ளஸ் அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து 2 இருக்குது. ஆனால் நம்ம வந்து எல்சிஎம் 4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் 4ன்னு வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வந்து எதால் பெருக்குனா 4 வரும். 2 2 4. ஸோ அதனால் 2ஆல் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 2 2 4ன்னு வந்துருச்சு. அடுத்து 13 2 26. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேமாக இருக்குது. கீழே பகுதி பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே ப்ளஸ் பண்ணிடலாம். ஸோ 31 + 26. ஸோ காமனாக இருக்கிறனால ரெண்டும் சேமாக இருக்கிறனால காமனாக நம்ம 4 வந்து போட்டுக்கிறோம். மேலே இருக்கிறத ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 6 1 7 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5. 57/4. இப்போது 57 4ஆல் வகுக்கணும். ஸோ 4ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா என்ன வரும், 1 நாள் 4 பேலன்ஸ் 1. ஸோ 1 வந்து வகுபடாது 4ல், அதனால 7 வந்து இறக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நன்னாங்கு 16. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 17ல் 16 போச்சுன்னா 1. ஸோ மீதி நமக்கு 1 வந்திருக்கு. ஈவு 14 வந்திருக்கு. இப்போ இது எப்படி கலப்பு பின்னமாக எழுதணும் அப்படின்னா, இப்போ 4 வந்து நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம். ஸோ அந்த 4 இங்கே தான் வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 வந்து இந்த இடத்துல வரும். 14 வந்து இந்த இடத்துல வரும். அடுத்து ஃபஸ்ட்டு கொஷினில் செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம்.
முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் டேஸ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். முழு எண் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு 5 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தகு பின்னம் அப்படிங்கிறது மேலே வந்து சின்ன நம்பர் இருக்கணும், கீழே வந்து ஏதாவது ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, கலப்பு பின்னம் 5 1/4. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கலப்பு பின்னமாக இருக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் கலப்பு பின்னம். அடுத்து சப்டிவிஷன் 3ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க. 2 கலப்பு பின்னம் கொடுத்து கழிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கலப்பு பின்னத்தை மாற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். 5 × 3 × 3 15. மேலே இருக்கிறத ப்ளஸ் பண்ணணும். +1 / அந்த 3 வந்து அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் மைனஸ் 3 2 6 +1 / 2. மேலே இருக்கிறத வந்து ப்ளஸ் பண்ணணும். 16 / 3 மைனஸ் 6யும் 1யும் கூட்டினா 7 / 2. இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீசிமா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று கீழே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டையும் ஒரே வாய்ப்பாட்டில், ரெண்டுமே காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இது வந்து 3வது வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும். 2 அப்படிங்கிறது 2வது வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும். ஒரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்கு பெருக்கல் வந்து பெருக்கிக்கலாம். ஸோ 16 2 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குறுக்கு பெருக்கல் வந்து பெருக்கிக்கலாம். 16 × 2 கீழே வந்து 3 2 6ன்னு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே வந்துடும். 3 × 7 16 2 32 மைனஸ் 7 3 21 கீழே இருக்கிற பை 6. அதுக்கப்புறம் 32ல் 21 போயிடுச்சு அப்படின்னா 11 / 6. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். கொஷின் வந்து நமக்கு கலப்பு பின்னத்தில் கேட்டிருக்கனால நம்ம கலப்பு பின்னத்தில் மாற்றணும். 11 6ஆல் வகுக்கணும். 11 6ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 1 6 6 மீதி 5. ஸோ ஃபஸ்ட்டு ஈவை தான் வந்து எழுதணும். 1 கீழே இருக்கிற 6 வந்து அப்படியே வந்துடும். மீதி வந்து இங்கே எழுதணும். ஸோ 1 5/6. ஸோ 1 5/6 அப்படிங்கிறதா ஆன்சர். ஸோ 4th சப்டிவிஷனில் 8 வகுத்தல் 1/2 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8 வகுத்தலை வந்து நம்ம டிவைடட் பை இங்கே இருக்கிற 1/2 அப்படியே எழுதணும். இப்போது இந்த 1/2 மேலே வரும்போது 8 × தலைகீழாக மாறும் 2/1. ஸோ 8 2 16. ஸோ ஆன்சர் உங்களுக்கு 16. அடுத்து 5th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேஸ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணே தலைகீழாக அமையும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ 5 அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ 5 கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இதோட தலைகீழி 1/5. அதுக்கப்புறம் இப்போ 4 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா இதுக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1/4. ஸோ எந்த நம்பர் எடுத்தாலும் இதுவும் சேமாக இருக்கா? ஸோ இல்லை. இதே நம்ம 1 அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1/1. ஸோ இதை திருப்பி போட்டாலும் அதே தான் வரும். ஸோ ஆன்சர் டேஸ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணே தலைகீழாக அமையும் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் 1. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 1.